முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை இணையதள தொலைக்காட்சி சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள். சுமார் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் எடுங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை, நீங்கள் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம், பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம். முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்காக காத்திருந்ததுக்காகவும். செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்கில் இருந்து ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை, ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்றதன் மூலமாக ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான். நம்மளே சார் அடிக்கடி முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து முதல்ல எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை, ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்மை எழுதணும் அப்படின்னு நினச்சோம். சரி, என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையிலேருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது, கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா, கவுபாய் ஃபில்ம் எழுதலாமா, ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான், அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்காக இல்லாமல் ஒரு சராசரியாக 25,000 30,000 வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும். அடுத்த இந்த 15 நாள் என்ன பண்ணுறதுன்ற ஒருத்தன் திண்ணையில் உட்காந்து இருக்கிற ஒரு மனநிலைமையை ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. பட் அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமாக ரொம்ப எப்படின்னா, படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்டில் இருந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது. நிச்சயமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி சம்பவம். அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தினோட படக்குழுவினருக்கு தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர், சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தது. நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும் போது அங்கே சோமண்ணா சிரிக்க போறாரு, சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும். திரும்பும்போது சோமண்ணா சிரிச்சுனால கப்புன்னு பயங்கரமாக அழுக வந்துச்சு. வாழ்த்துக்கள் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மராக எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அண்டு சுந்தரராஜன் சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு மைண்டில் வச்சுருந்தாலும், இவன் யாரா சின்ன பசங்க, இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, இவனுங்க போய் நம்மளை ஆர்டர் பண்ணுறதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்கிறது ப்ரிசெட்டோடைய ஐடியா இல்லாமல் அவர் வந்து எங்கள் லெவலுக்கு நிறைய, நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதரில் வந்தவங்க, நான் கூட ஒரு காமெடி எழுதியிருக்கேன் அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தைத்தன்மையாக எங்கள் கூட வேலை பார்த்தாரு. அவருக்காகவும் அப்புறம் அந்த லைஃப் மீனிங்ஃபுல்லாக அது அந்த சந்தோஷத்தை இந்த படத்தில் ஒரு டிப்பர் லாரியில் கவுத்துற மாதிரி சந்தோஷத்தை கவுத்து இருக்கிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். எங்களுடைய ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லணும், வினோத் சார் பற்றி. வினோத் சார் என்னுடைய சகோதரர் போல. நான் இயக்குனர் ராஜேஷ், எங்களுடைய தயாரிப்பாளர் வினோத் அவர்கள் எல்லாருமே ஒரு அறையிலிருந்து கிளம்பி வந்தவங்க. இந்த படத்தினுடைய அப்போது அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த தருணத்தில் என்கிட்ட ஏதாவது கதை இருக்காயா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு குடும்ப கதை இருக்குன்னு நான் சொன்னேன்னா வேணாம் அப்படின்ட்டாரு. ஆனால் அதை மனசுக்குள்ளே வன்மமாக வச்சு 7 வருஷம் கழித்து அதே கதையை குடும்பஸ்தன்கிற பேரில் அவரே தயாரிக்க வச்சு
இன்றைக்கி அந்த படம் ஒரு மிக சிறப்பாக வந்திருக்கு. வினோத் சார், இந்த படம் வர்றதுக்கு அன்னைக்கு நீங்கள் வேணான்னு சொன்னது ஒரு முக்கியமான காரணம். அதனால் பனிஷ்மெண்ட்டாக அவருடைய காசுலேயே இந்த படத்தை எடுத்துருவோம். ஆமாம், அவர் வாழ்க்கையிலிருந்து சில பொழுதுகளை களவாடி இந்த படத்தில் அவர் வாழ்க்கையே படம் எடுத்து அவர் காசுலேயே எடுத்து அவருக்கே போட்டு காமிக்கிறோம். ஆமாம், அதுக்காக அவர்கிட்ட சம்பளமும் வாங்கியிருக்கோம். இதோட ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு எனக்கு தோணலை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு முதல் படத்துக்கு ஒரு ரைட்டராக ஒரு டைரக்டராக எங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு மேசிவ் கேம்பெயின் அவர் வந்து நடத்தியிருக்காரு கடந்த 2-3 நாட்களில். we are so overwhelmed by his support as a producer. Thank you very much சார். அடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தேசிங் பெரியசாமி சார், அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள், அவருக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ், மடோன் அஸ்வின் அவர்கள், நம்ம அயலி திரைப்படத்தின் இயக்குனர் அருண் அவர்கள், இப்படி நிறைய டைரக்டர்ஸ் பேக் எண்டில் எங்களுக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரையாவது விடுபட்டிருந்தால் மன்னிக்கணும். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு திரு ஜென்சன் திவாகர் அவர்களை மேடை கலைக்கிறோம். பயங்கர படபடப்பாக இருக்குது. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். வந்தோடனே மேடை ஏற்றிட்டாங்க. தானு சார் அழகாக சொல்லுவார்ல, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அந்த மாதிரி எங்கள் நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஒரு 7.5-8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பித்தோன்னெலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 8-10 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோன்னு கூட சொல்ல முடியாது. சும்மா அப்படி யதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். சொல்லுவாங்கள்ல, யதார்த்தமாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம். அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பித்து அது இன்றைக்கி சோஷியல் சட்டையர் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. திட்டமிடுதல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்ததுன்னா தெரில. ஒரு மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப கால வெர்ஷனுக்கு ஏடியாக நான் போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டேன் பிரச்சனைகிட்ட இந்த அருண் மூலமாக. ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் நாங்கள் அப்படியே தள்ளி போய் நாங்கள் நக்லைட்ஸில் நிறைய வீடியோஸ் பண்ணோம். அப்போது ஏடியாக இருக்கணுமா நடிகனாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் என்னையை வந்து கூப்பிட்டு பேசினார், என்னையும் அருணையும். அது ஒரு தேங்க்யூ தலைவா, லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இல்லைன்னா நான் என்ன இருப்பேனே தெரில. ஒரு உருப்படாத ஏடியாக இருந்து அதையும் சரியாக பண்ணாமல் என்ன இருப்பேன்னு தெரியாது.